ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ மூலமாக அவங்க எல்லாரும் மீட் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வெல்கம் டு அஞ்சூஸ் டூடல் டைரி விளாக் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்னோட பர்த்டே விளாக் பார்க்கலாம். உங்களுக்கு தம்ப்நெயில் பார்த்து தோணும் பர்த்டே டு பேட் டேயானு. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், புரியும். நைட் 12 o'clock கேக் கட் பண்ணும். எல்லாருக்கும் ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாங்க. எந்த சுச்சுவேஷனில் அவங்க இருந்தாலும் கரெக்டாக 12 o'clock நமக்காக முழிச்சிருந்து விஷ் பண்ணுவாங்க. அது மாதிரி எனக்கும் ஒரு ஸ்பெஷல் ஒன்று இருக்காங்க. கரெக்டாக 12 o'clock எனக்கு விஷ் பண்ணாங்க. என்னோட ஸ்பெஷல் ஒன் நேம் ஆனந்தி. உங்களுக்கும் இந்த மாதிரி ஃப்ரெண்ட் இருக்காங்களான்னு கமெண்ட் பண்ணுங்க. ஆஃப்டர் மேரேஜ் இது என்னோட ஃபர்ஸ்ட் பர்த்டே. இந்த ஃபர்ஸ்ட் நாளே நான் நிறைய கற்றுக்கிட்டேன்னு சொல்லலாம். அவ்வளோ ட்விஸ்ட் மூமெண்ட்லாம் நடந்துச்சு அன்னைக்கு. கேக்கெல்லாம் கட் பண்ணி முடிச்ச அப்புறமா நெக்ஸ்ட் டே மார்னிங் சிக்கன் வைக்கிறதுக்காக முந்தின நாளே சிக்கன் வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ நான் சிக்கன் பிரியாணி வச்சேன். இது பர்த்டேக்காக மட்டும் இல்லை, இன்னைக்கு என்னோட அம்மா வராங்க. என்ன பார்க்கறதுக்காக ஃபர்ஸ்ட் டைம் வராங்க பெங்களூருக்கு. ஆல்ரெடி பெங்களூர் வந்திருக்காங்க, பட் என்ன பார்க்கறதுக்காக ஃபர்ஸ்ட் டைம் வராங்க. ஹஸ்பண்ட்க்கு லஞ்சுக்கு சிக்கன் பிரியாணி வச்சிருந்தேன். நல்லா ஸ்பைசியாக செமையாக வந்திருந்து. அவங்களுக்கு நான் வைக்கிற பிரியாணி ரொம்பவே பிடிக்கும். ஏதோ கொஞ்சம் ஏதோ வைப்பேன். அப்புறமா பாயில்ட் எக்கும் ரைத்தாவும் வச்சிருந்தேன். மார்னிங் இடியாப்பம் வச்சிருந்தேன். ரொம்பவே சாப்பிட்டா அதுவும் நல்லா வந்திருந்து. பர்த்டேக்கு மார்னிங் ரொம்பவே பிஸியாக போச்சு. ஏன்னா அம்மா பாட்டி மாமி வரதுனால அவங்களுக்கெல்லாம் ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணணும். அப்புறமா வீட்டை கொஞ்சம் க்ளீனாக வைக்கணும். எப்போவுமே க்ளீனாக தான் இருக்கும். இருந்தாலும் ஃபர்ஸ்ட் டைம் வரதுனால என்ன அதை பார்த்து அனலைஸ் பண்ணுவாங்க, எப்படி நான் வீட்டை வச்சிருக்கேன்னு பார்ப்பாங்க. ஸோ அதுக்காக நல்லா தொடச்சி தூத்தி எல்லாமே வச்சிட்டேன். ஹஸ்பண்ட்க்கு பிரியாணி பேக் பண்ண அப்புறமா 9:30 போல் அம்மாவும் வந்துட்டாங்க. அம்மாவை பார்த்த உடனே அவ்வளோ ஹாப்பி. 2 weeks மேலே ஆயிடுச்சு அவங்கள பார்த்து. மீன் குழம்பு சாப்பிடணும் போல் ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. ஸோ மீன் குழம்பு கேட்டிருந்தேன். நல்லா வறுத்தரைச்சி என்னோட பாட்டி ரொம்ப அழகாக மீன் குழம்பு வைப்பாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வச்சு கொண்டு வந்திருந்தாங்க. கேட்காத ஐட்டம்னு எக்கச்சக்க லக்கேஜ் கொண்டு வந்திருந்தாங்க. எப்போவுமே என்னோட பர்த்டே டைம் தான் எங்கள் வீட்டில் மாம்பழம் நிறைய காய்க்கும். மாம்பழ சீசனாக இருக்கும். இந்த டைமும் அதே மாதிரி தான் மாம்பழம்லாம் பறித்து அதையும் கொண்டு வந்திருந்தாங்க. மீன் குழம்பு, மீன் ஃப்ரை, எனக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸ், ஹஸ்பண்டுக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லிட்டு எக்கச்சக்க ஐட்டம்ஸ் கொண்டு வந்திருந்தாங்க. செமையாக இருந்துச்சு எல்லாமே. என்னோட அம்மா மாமி பாட்டிக்கு மார்னிங் இடியாப்பம் வச்சுருந்தேன். இடியாப்பம்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சிக்கன் கிரேவியும் வச்சுருந்தேன். இதுவரை எங்கள் அம்மா நான் சிக்கன் கிரேவி வச்சு டேஸ்ட் பண்ணதில்லை, பட் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அப்புறமா ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு எல்லாரும் மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டோம். எல்லாரும் நினைப்பீங்க கன்னியாகுமரியிலேருந்து மீன் குழம்பு இங்கே வந்திருக்கே, ஏன் இங்கே மீன் கிடைக்காதான்னு யோசிப்பீங்க. ஒரு நாள் வாங்கி பார்த்தோம். ஏரி மீனும் இருக்குது, கடல் மீனும் இருக்குது. பட் கடல் மீன்லாம் மோஸ்ட்லி அழுகுன நிலையில தான் இருக்குது. ஏரி மீன் சுத்தம் சொல்லவே வேண்டாம், அவ்வளோ ஸ்மெல்லாக இருக்குது. அதுவும் ஃப்ரெஷ்ஷான கடல் மீன் நம்ம சாப்பிட்டு இந்த ஏரி மீன்லாம் சாப்பிடவே முடியாது. மதியம் எல்லாருமே ஃபிஷ் குழம்பு, ஃபிஷ் ஃப்ரை, சிக்கன் ஃப்ரை எல்லாத்தையும் வச்சு சாப்பிட்டோம். செமையாக இருந்துச்சு எல்லாமே. என்னோட பாட்டியோட ஸ்பெஷல் தான் ஃபுல்லாக சூப்பராக இருந்துச்சு. அதுவும் ஆஃப்டர் மேரேஜ் எல்லாரும் சேர்ந்து இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் லஞ்ச் சாப்பிட்றோம்னு நினைக்கிறேன். எல்லாருமே நல்லா கதை விட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். அப்புறமா நம்ம ஒரு ஸ்பெஷல் கம்பங்கிழங்கு வாங்கிட்டு வந்தாங்க. ஈவினிங் டீக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கம்பங்கிழங்க வெட்டி போட்டு அதில் கொஞ்சமாக உப்பு போட்டு அவிக்கணும். அப்புறமா தேங்காய் போட்டு நல்லா மஸ்ஸாக போதும், செமையாக இருக்கும். மோஸ்ட்லி இது எல்லாருக்குமே காரமாக சாப்பிட தான் பிடிக்கும். இதை மீன் கறிக்குள்ளே வெட்டி போட்டாலும் அது ஒரு டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். நிறைய பேருக்கு அப்படி பண்ணுறது பிடிக்காது. பட் எனக்கு இந்த கிழங்குல கொஞ்சமாக சீனி போட்டு சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். கொஞ்சமாக வத்தல் புளி வச்சு தொட்டு சாப்பிடுவாங்க. நிறைய பேருக்கு அந்த காம்போவில் சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு எந்த காம்பினேஷனில் சாப்பிட்றது பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் போயிட்டு வந்துட்டாங்க ஈவினிங். அதுக்கப்புறமா எல்லாருக்கூடையும் பேசிகிட்டு இருந்தாங்க. அப்புறமா என்னோட பர்த்டேக்காக மினி பை ப்ரௌனிங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜ்லேருந்து எனக்கு கொஞ்சம் ப்ரௌனி அனுப்பியிருந்தாங்க. இந்த ப்ரௌனி நார்மலாக மைதா கோதுமை மாவில் செய்கிறது இல்லை, ராகி மாவில் செய்கிறது. டேஸ்ட் வைஸ் செம்ம சூப்பராக இருந்துச்சு. ஹெல்த்தியாக ப்ரௌனி சாப்பிட ஆசைப்பட்டா கண்டிப்பாக இவங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். டேஸ்ட் வைஸ் சாதா ப்ரௌனியோட இது அல்ட்டியாக இருந்துச்சு. சில்ட்ரன்ஸ்க்கெல்லாம் இந்த ப்ரௌனியை தாராளமாக கொடுக்கலாம், ரொம்ப ஹெல்த்தி வேறு. இவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜோட நேம் ப்ரௌனி பை மின்னி. இந்த ப்ரௌனியை இவங்க கோயம்புத்தூர்லேருந்து சேல் பண்ணுறாங்க. ஆல் ஓவர் தமிழ்நாடு இவங்க சேல் பண்ணுறாங்க. ஜஸ்ட் 1 டேலே டெலிவரி ஆகிரும். நான் இப்போ பெங்களூரில் தான் இருக்கிறேன். அவங்க சென்ட் பண்ண நெக்ஸ்ட் டே மார்னிங்கே எனக்கு இந்த ப்ரௌனி கிடச்சிடுச்சு. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. ப்ரௌனியெல்லாம் சாப்பிட்ட அப்புறமா இப்போ நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம்னா ஒரு பார்க்குக்கு போயிட்டுருக்கோம். பக்கத்தில் ஒரு பார்க் உண்டு. அம்மா மார்னிங் வந்ததுலேருந்தே டயர்ட்னால கொஞ்சம் தூங்கிட்டாங்க. அப்புறமா லஞ்ச் சாப்பிட்டுட்டு ஃப்ரீயாக இருந்ததுனால சரி பக்கத்தில் எங்கேயாவது போயிட்டு வரலான்னு தான் இந்த லேக் பார்க்க போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம போகிற லேக்கோட நேம் கஸ்கூர் லேக். லேக்காக இருக்கும். அதை சுற்றி சும்மா வாக்கிங் மாதிரி எல்லாரும் போயிட்டுருப்பாங்க. ஒரு ஆட்டோவில் மோஸ்ட்லி 3 பேரை தான் அலோவ் பண்ணுவாங்க. ஸோ அம்மா பாட்டி மாமி எல்லாரும் ஆட்டோவில் போயிட்டுருக்காங்க. நாங்கள் பைக்கில் போயிட்டுருக்கோம். இப்போ நான் போட்டிருக்க மேக்ஸி தான் என்னோட பர்த்டே அவுட்ஃபிட். நல்லா இருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த லேக் பார்க்குறதுக்கு என்ட்ரி ஃபீஸ் எதுவுமே கிடையாது. பட் அழகாக மெயின்டைன் பண்ணி வச்சுருப்பாங்க. சூப்பராக இருக்கும். ஆல்ரெடி இந்த லேக்கு 1 டைம் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க, போயிருக்கோம். ரொம்ப தூரம் சுற்றி நடக்கணும். லேக்கை சுற்றி நடந்த அப்புறமா பக்கத்தில் ஒரு குட்டி பார்க் இருக்கும். சில்ட்ரன்லாம் விளையாடிக்கிட்டு இருப்பாங்க.
லேக்கை சுற்றி நடக்கலான்னா அது ரொம்ப நிறைய கிலோமீட்டர். அம்மா பாட்டி எல்லாரும் ஏற்கனவே ட்ராவல் பண்ணி வந்திருக்கிறதுனால ரொம்ப டயர்டாக இருப்பாங்க. ஸோ இந்த பார்க்லேயே உட்காந்துட்டு வரலான்னு தான் போனோம். இந்த பார்க்கு சைடில் நிறைய யூக்கலிப்டஸ் மரம்லாம் வச்சுருக்காங்க. இந்த பார்க்கில் நிறைய யூக்கலிப்டஸ் இலை விழுந்து கிடக்கும். அதை ஸ்மெல் பண்ணி பார்க்கும்போதே செமையாக இருக்கும். லேக்கை சுற்றி நடக்க கண்டிப்பாக 1 ஹவராது கண்டிப்பாக ஆகும். ஸோ சும்மா ஜஸ்ட்டு பார்க்கலான்ட்டு போனோம். குட்டி குட்டி பாண்டு மாதிரி இருக்கும். அதில் மீனை வளர்ப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஐ திங்க் போட்டெல்லாம் போட்டிருந்தாங்க. பட் சில பாண்டெலாம் அவ்வளோ ஸ்மெல்லு. ஏன்னா சாக்கடையும் அதில் ஓடுதுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் சாக்கடைனாலும் கொஞ்சம் வியூ பார்க்க நல்லா இருந்ததுனால 2-3 கிளிப்ஸ் எடுத்தோம். இந்த பார்க்கில் எல்லாருமே மோஸ்ட்லி ஃபேமிலியாக வருவாங்க, லவ்வர்ஸாக வருவாங்க, கப்பிள்ஸாகவும் வருவாங்க. இந்த பார்க்கில் ஃபேமிலியாக ஃபுட்டு கொண்டு வச்சு கூட சாப்பிடுவாங்க. நாங்கள் மதியம் எல்லாரும் ஹெவியாக சாப்பிட்டதுனால இந்த ப்ரௌனியை மட்டும் எடுத்துகிட்டு வந்தோம். ஏன்னா அவ்வளோ செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஒயிட் சுகர் எதுவும் ஆட் பண்ணாமல் ரொம்ப ஹெல்த்தியாக ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. செம்ம டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. இவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் ஸ்க்ரீன்லேயும் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். தேவைப்பட்டுனா யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறமா இந்த பார்க்குக்கு வெளியில் நிறைய ஸ்டால் இருக்கும். கரும்பு ஜூஸ், பாப்கார்ன், ஸ்வீட் கார்ன்னு நிறைய ஷாப் இருக்கும். ஸ்வீட் கார்னும் ஹஸ்பண்ட்க்கும் எனக்கும் ரொம்ப பிடிக்கும். அம்மா பாட்டி எல்லாருமே வேண்டான்னு சொல்லிட்டாங்க. ஏற்கனவே வயிறு ஃபுல், எதுவுமே வேண்டான்னு. இந்த ஸ்வீட் கார்னில் கொஞ்சம் பட்டர்லாம் ஊற்றி கொடுத்துருந்தாங்க. செம சூப்பராக இருந்துச்சு. அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு நாங்கள் நைட் ரைட் போனோம். இங்கே தான் நம்ம டைட்டிலுக்கு தேவையான கண்டென்ட்டே இருக்குது. பர்த்டேக்காக நாங்கள் நைட் ரைட் எங்கே போனோம்னா கோரமங்கலம் போனோம். என்னோட பர்த்டே சாட்டர்டே கோரமங்கலம் ரொம்ப ஸ்பெஷல். ஐ மீன் எப்போவுமே ஆள் நடமாட்டமாக இருக்கும். 12 o'clock கூட பகல் மாதிரி இருக்கும். சரி அங்கே போய் பார்க்கலாம் என்ன இருக்குன்னு போனோம். கோரமங்கலம் எதுக்கு ஸ்பெஷல்னு பெங்களூரில் உள்ள நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் நாங்கள் அந்த ஸ்ட்ரீட் பார்க்க தான் போனோம். உள்ளே எங்கேயுமே போகலை. நம்மளோட ட்ரெஸ்ஸிங்ஸ் பார்த்தே அங்கே உள்ளே விட மாட்டாங்க. அந்தளவு ஒவ்வொருத்தவங்களும் ட்ரெஸ்ஸிங்ஸ் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் இந்த கோரமங்கலத்துக்கு ஃப்ளை ஓவரில் போயிருந்தோம். யாரெல்லாம் பெங்களூரில் இருக்கிறவங்க இந்த ஃப்ளை ஓவரில் போயிருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. செம்மையாக இருக்கும். ஃப்ளை ஓவரில் போகிறதுக்கே எந்த டிராஃபிக்குமே இருக்காது. சூப்பராக இருக்கும். இந்த ஃப்ளை ஓவரில் போகிறதுக்கு 2 வீலருக்கு 25 rupees வாங்குவாங்க. 35 rupees டிக்கெட் நம்ம வாங்கினோன்னா வரும்போதும் இந்த டிக்கெட் காமிச்சா போதும். 25 rupees டிக்கெட் எடுத்தால் வரும்போதும் 25 rupees சார்ஜ் பண்ணுவாங்க. 35 rupeesனால் நம்ம வரும்போது இந்த டிக்கெட்டை காமிச்சா போதும். நைட் 12 o'clock வரை தான் இந்த டிக்கெட் வேலிடிட்டி. 35 rupees டிக்கெட் எடுத்தால் கரெக்டாக 12 o'clock இந்த டோல்கேட் வந்துடணும். இல்லைனா புதுசாக 25 rupeesக்கு நம்ம டிக்கெட் எடுக்கணும். நார்மலாகவே பெங்களூர் நல்லா கூலாக இருக்கும். அதுவும் நைட் ரைட் போகும்போது செமையாக கூலிங்காக இருந்துச்சு. இந்த ஃப்ளைஓவரில் போகும்போது வியூ பாயிண்ட்னு வேறு ஒன்று இருக்கும். இந்த ஃப்ளைஓவரில் போகும்போது பைக்கு கார் எதையுமே இடையில நிப்பாட்ட முடியாது. இந்த ஃப்ளைஓவரில் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு மறுபடியும் போவாங்க. அதுதான் இந்த வியூ பாயிண்ட். இந்த கோரமங்கலத்துக்கு போகவே 20 minutes ஆயிடுச்சு. 11 o'clock நாங்கள் கிளம்பணும். பெங்களூர் வராதவங்களுக்கு இந்த கோரமங்கலத்தை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த கோரமங்கலம் எதுக்கு ஃபேமஸ்னால் பப்புக்கு ஃபேமஸ். நாங்கள் ஜஸ்ட் சும்மா பார்க்க போனோம். அந்த தெரு எப்படி இருக்குது அந்த மாதிரி பார்க்க போனோம். சினிமாவில் பார்த்ததா ஃபஸ்ட் நான் விஷுவலாக பார்த்தேன். அதே மாதிரி ட்ரெஸ்ஸிங்ஸ்லாம் பண்ணி டான்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போவும் நீங்கள் மனசில் நினைக்கலாம் டைட்டிலுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம்னு. கோரமங்கலம் ஸ்ட்ரீட்டை ஜஸ்ட் நாங்கள் பார்த்துட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் 10 minutesலேயே. வீட்டுக்கு கிளம்பும்போது இந்த ஃப்ளைஓவர் வழியாக தான் வந்திருந்தோம். கரெக்டாக பைக் ரிப்பேர் ஆகிடுச்சு. பைக் ரிப்பேர் ஆகும்போது கரெக்டாக டைம் 11:40. 2 பேருக்கும் என்ன பண்ணனே தெரில. ஏன்னா பைக்கு கார்லாம் ஸ்பீடாக போயிட்டே இருக்கும். யாருமே இடையில நிப்பாட்டவே மாட்டாங்க. யாரும் ஹெல்ப்புக்கும் வர மாட்டாங்க. யாரையும் நம்ம நம்பவும் முடியாது. ஹெல்ப்புன்னு சொல்லிட்டு ஏமாற்றலாம். மெக்கானிக் யாரும் இந்த நைட் டைம் வர மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் எதுவுமே பாசிபிள் கிடையாது. கேப் புக் பண்ணாலும் இந்த சைட்லேருந்து கார் அந்த சைடு வரணும் ஃப்ளைஓவரில் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே பாசிபிள் கிடையாது. பைக்கே இங்கே பார்க் பண்ண முடியாது. அப்புறமா வீட்டுக்கு இப்போ நாங்கள் போகணுன்னாலும் 10 கிலோமீட்டர் கிட்ட இருக்குது. நடந்தே போக முடியாது. எதுவுமே பாசிபிள் கிடையாது. பட் ஏஞ்சல் மாதிரி திடீர்னு ஒருத்தவங்க வந்தாங்க. என்னாச்சுன்னு கேட்டாங்க. பெட்ரோல் இல்லையான்னு கேட்டாங்க. பெட்ரோல் இல்லைன்னா தரேன்னு சொன்னாங்க. பெட்ரோல் இருக்குன்னு சொன்னோம். பைக் தான் ரிப்பேர் ஆயிட்டுன்னு சொன்னாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம ட்ரோ பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. யாருனே தெரியாதவங்க சரி ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு ட்ரோ பண்ணி பக்கத்தில் வர கொண்டு விட்டாங்க. அந்த டைமில் என்ன பண்ணனே தெரில. பட் மேன் டு மேன் ஹெல்ப் ரொம்ப ஹெல்ப்பாக இருந்துச்சு. அந்த சிச்சுவேஷனை கண்டிப்பாக மறக்கவே முடியாது. அதில் இந்த பர்த்டேயை கண்டிப்பாக மறக்கவே முடியாது. தரமாக ஒரு மேட்ரை பண்ணிட்டு சிம்பிளாக போயிட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாமா? டாடா பை.